ஸ்டார் நடிச்ச படம்னா என்ன படம்? முத்து படம் சொல்லுவேன். ஒய்? அதில் வர காமெடி ரொம்ப பிடிக்கும். அவரோட காமெடி சென்ஸும் அவர் நல்லாவே பண்ணியிருப்பாரு. ஹியூமர் சென்ஸ் முதற்கொண்டு அது ஆல் ஓவர் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அதை அவர் நடிச்சதுலேயே அதுதான் ரொம்ப பிடிக்கும் அந்த படம். சூப்பர் ஸ்டார் கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? அவரோட சிம்பிளிசிட்டி ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து எங்கே போனாலுமே அவரோட அதை நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு காமிச்சிக்காம அவர் எங்கே போனாலும் அவரோட இது சிம்பிளிசிட்டியாக நடந்துக்குவார். எங்கே போனாலும் சிம்பிளாக இருப்பார். அவரோட எளிமை எல்லாமே ரொம்ப பிடிக்கும். சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் கொடுத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அந்த பட்டத்துக்கு அவர் தகுதியானவரா? இப்போ நிறைய பேர் யங்ஸ்டர்ஸை கேட்டால் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் வந்து முன்னாடி இருந்து பார்த்தவங்களுக்கு அவர் தான், அவரோட ஸ்டைல் யாராலும் பண்ண முடியாது. ஸோ அதனால அவர் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் நடிச்ச படத்துலயே உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்? எனக்கு எல்லா படமும் பிடிக்கும் மேம். சூப்பர் ஸ்டார், பாக்ஷா பிடிக்கும், சந்திரமுகி பிடிக்கும். அப்போல இருக்க ஓல்டு மூவில இருந்து இப்ப இருக்க மூவி வரையுமே எல்லாமே பிடிக்கும். ஏன்னா சூப்பர் ஸ்டார்னா அவர் ஒரே ஒருத்தர் தான். ஒரே சூரியன் ஒரே சந்திரன்ற மாதிரி ஒரே சூப்பர் ஸ்டார் தான். எங்க தலைவர் தான். சூப்பர் ஸ்டார் கிட்ட பிடிச்ச விஷயம்னா எதை சொல்லுவீங்க? உண்மையா இருப்பாரு, நேர்மையா இருப்பாரு. எல்லார்கிட்டயும் எது மனசுல பட்டதை டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. எல்லார்கிட்டயும் வந்து, அதாவது லாரன்ஸ் தெரியும் இல்லைங்களா, அவரெல்லாம் நிறைய பேரை வந்து தூக்கி விட்டுருக்காரு. சோ ரோல் மாடல் தான், பிடிக்கும் அவரை ரொம்ப. லாஸ்ட் கொஸ்டின், சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்துக்கு அவர் தகுதியானவரா? அவர் மட்டும்தான் தகுதியானவரு. ஆமா, சூப்பர் ஸ்டார்னா அவர் ஒருத்தர் தான். வேற யாராவது வரணும்னா, ஆனா அவரை பீட் பண்ற அளவுக்கு யாரும் வர முடியாது. ஏன்னா தலைவர்னா அவர் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார்னாலே ஸ்டார் தான், அவர் மட்டும்தான். ரஜினி சார் நடிச்சதுலயே உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்? எனக்கு வந்து படையப்பா ரொம்ப பிடிக்கும். எதனால அந்த படம் பிடிக்கும்? இல்ல, அவர் எப்பவுமே அவரை பிடிக்கும். அவர் எல்லா விதத்துலயுமே எனக்கு பிடிக்கும். என் பிள்ளைங்கள் மாதிரியே அவரையும் நான் ரொம்ப விரும்புறேன். அவர் அரசியலுக்கு வந்திருந்தா என்ன போல சந்தோஷப்படுறவங்க யாருமே இருந்துக்க முடியாது. அது ஒரு பகல் கனவா ஆயிடுச்சு. அவர் நீண்ட ஆயுளோட இருக்கணும். ரஜினி சார் கிட்ட பிடிச்ச விஷயம்னா எதை சொல்லுவீங்க? அவரோட ஆன்மீக இதெல்லாம் இருக்கு இல்லையா. திருவண்ணாமலையை பத்தி முதல் தெரிவிச்சது அவர் தான். கிரிவலத்தை பத்தி இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் போகிறாங்க. ரஜினி ஸ்டாருக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அந்த பட்டத்துக்கு அவர் தகுதியானவரா? எப்பவுமே அவர் தான் தகுதி. அதுக்கு மேல யாரும் முடியாது. சூப்பர் ஸ்டார்னா ரஜினி தான். ரஜினி சார் நடிச்சதுலயே உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்? எனக்கு வந்து இந்த படையப்பா, பாட்ஷா. எதனால பிடிக்கும்? ஸ்டைல், ஆப்வியஸ்லி. ரஜினி சார் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா எதை சொல்லுங்க? அவரோட சிம்பிளிசிட்டி, எளிமை. தேங்க்யூ மேம். நடிச்ச படத்துல உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்? ஆப்வியஸா முள்ளு மலரும். எதனால பிடிக்கும்? ஒரு ஆக்டரா பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து அந்த படத்துல பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ஹீரோவா பாப்பீங்க. ஆக்டர்னா நீங்க முள்ளு மலரும் தான். அவர்கிட்ட அந்த ஏர்லி ஸ்டேஜஸ் ரஜினிகாந்த் இருக்கார்ல, அது வந்து ஆக்டர். அதுக்கப்புறம் நீங்க ஹீரோ. அவர்கிட்ட பிடிச்ச விஷயம்னா ஒரு ஸ்டைல். அது எப்பவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்ல மற்ற ஆக்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது. சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ அந்த பட்டத்துக்கு அவர் தகுதியானவரா? எல்லாருமே பட்டம் வச்சுக்கிறாங்க இன்னைக்கு. புதுசா வரவங்களுக்கு ஒரு படம் நடிச்சவங்களுக்கே பட்டம் வச்சிருக்கும் போது இவ்வளவு படம் நடிச்ச ஒரு பட்டம் அது வந்து இப்படி ஒரு கேட்கிற கேள்வியே தப்புன்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டாருக்கு நடிச்ச படத்துலயே உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும்? அருணாச்சலம். சூப்பர் ஸ்டார் கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அவர் ஸ்டைலு, அவர் மாசா பண்றது, அவரோட படம் எல்லாமே பிடிக்கும். சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தை வாங்கி பல வருஷம் ஆச்சு. இப்போ அந்த பட்டத்துக்கு அவர் தகுதியானவரா? அவர் இப்ப எடுத்துக்கிற ஒரு படம் சின்ன வயசுல இருந்து எடுக்கிறாங்க மேம். அவர் வந்து அந்த காலத்துல இருந்தே ஒரு ஸ்டைலு, அந்த இது அதெல்லாம் எப்படி வந்ததுன்னு தெரியல. அவருக்கு அந்த மாசு எப்படி வந்ததுன்னு தெரியல நமக்கு. இருந்தாலும் அவர் ஸ்டைலில் அவர் பண்றாரு. சூப்பர் ஸ்டாரு பட்டமும் வாங்கிட்டாரு. இது வரைக்கும் படம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. என்ன எடுக்கணும்னு நாங்கள் அடுத்து படம் கொடுத்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் அவர் கொஞ்சம் சமூக சேவையில நல்லா இருக்கும். அவர் நடிச்ச படத்துல உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்? நடிச்ச படத்துல எனக்கு பாட்ஷா. எதனால? வித்தியாசமா அந்த ஸ்டைல் வித்தியாசமா இருந்தது. எல்லாத்தையும் கவர் ஆகும். எல்லாம் கவர் ஆகிருந்தது. ரஜினி சார் கிட்ட பிடிச்சதுன்னா எதை சொல்லுவீங்க? ரஜினி சார் கிட்ட பிடிச்சதுன்னா எதை சொல்லுவீங்க? அவரோட அமைதி, ஆன்மீகம். ரஜினி சார் நடிச்ச படத்துல உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்? நல்லவனுக்கு நல்லவன். ஏன்? அதுல அப்பா பொண்ணு அந்த சென்டிமெண்ட் அதெல்லாம் நல்லா இருக்கும். நல்லா நடிச்சிருப்பாரு ரஜினி. அதுல
அவர்கிட்ட பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? பிடிச்ச வச்சு நிறைய எல்லா படத்துலயும் ஒரு கருத்து சொல்றாரு, அதனால பிடிக்கும். ரஜினினாலே எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் கொடுத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அந்த பட்டத்துக்கு அவர் தகுதியானவரா? தகுதியானவரான்னு கேக்குறீங்களா? உண்மை அவருதான், அந்த பேருக்கு அவர் ஒருத்தர் தான். லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா படையப்பா ரொம்ப பிடிக்கும். லேட்டஸ்ட்னா எனக்கு லேட்டஸ்ட் அது. ரஜினி படம்னால எல்லாமே ஹிட் படம் தான். பாஷா எல்லாருக்குமே தெரியும், பாஷா நல்ல ஹிட் படம். அவர் பழைய படம்லாம் பார்த்தா பூனாவுக்கு கேள்விக்குறி நல்ல நல்ல படம்லாம் இருக்கு. கதையோட பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல படம் பழைய படம் எவ்வளோ இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் சொல்ல போனா எனக்கு லேட்டஸ்ட் பார்த்தா படையப்பா ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார் கிட்ட பிடிச்ச விஷயம்னா எதை சொல்லுவீங்க? ரஜினி சார் பிடிக்க மாட்டா அவர் எங்க வந்தாலும் கொஞ்சம் அமைதியா தன்னடுக்குமா, எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அமைதியா இருப்பாரு, மண்டா இருக்காது. சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் சூப்பர் கொடுத்து ரொம்ப ஸ்டார். நாள் ஆச்சு. ஆமா, இப்போ அந்த பட்டத்துக்கு அவர் தகுதி. அந்த பட்டம் திருப்பி ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான், எல்லாருக்குமே தெரியும். திருப்பி மாத்தினா அதுக்கு ரீப்ளேஸ் என்ன படம் கொடுக்கணும்னு யாருக்குமே தெரியாது. சூப்பர் ஸ்டார் நடிச்ச படத்துல உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்? எனக்கு பாஷா ஜெயில் ரகம் பிடிச்சிருக்கு. Why? பாஷா அங்கே ஸ்டைல் பிடிச்சிருக்கு. ஜெயிலர் இங்கே தமிழ்நாட்டு சூப்பர் ஹிட்டு. പിന്നെ കേരളാന്റെ മോഹൻലാൽ அதில் நடிச்சிருக்கு, அதனால பிடிச்சிருக்கு. ஓகே, சூப்பர் ஸ்டார் கிட்ட பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? அவனோட ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் கொடுத்து அவருக்கு ரொம்ப வருஷம் ആയിடுச்சு. இப்போ அந்த പട്ടத்துக்கு அவர் തകുതിയാണവരാ? എനിക്ക് ശരിയാണ്. നല്ല സ്റ്റൈൽ, ഇപ്പം കുഴപ്പമില്ലാണ്ട് അഭിനയിക്കുന്നൊക്കെ ഉണ്ട്, കുഴപ്പമൊന്നുമില്ല. ഫിലിമൊക്കെ ഹിറ്റുമാണ്. അതുകൊണ്ട് സൂപ്പർ സ്റ്റാർ രജനി സാറിന് തന്നെ കൊടുക്കാൻ കുഴപ്പമൊന്നുമില്ല. ரஜினி சார் நடிச்ச படத்துல எந்த படம் பிடிக்கும்? 6ல இருந்து 60 வரை. ஏன் அந்த படம் பிடிக்கும்? அது ஃபேமிலி ஸ்டோரி இருக்கிறதுலயே ரஜினி சார் படத்திலேயே ரொம்ப ஃபேமிலி ஸ்டோரி. அதுதான் மற்றதெல்லாம் வந்து ஆக்ஷன் படமா இருக்கும். ரொம்ப ஸ்டோரி எல்லாம் ஃபேமிலி ஃபேன் பார்க்குற வேண்டிய படம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தங்கச்சி தம்பி படிக்க வச்சுட்டு லாஸ்ட்ல இதான மாதிரி அந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம். அடுத்த क्वेश्चन, ரஜினி சார் கிட்ட பிடிச்சது உங்களுக்கு என்ன விஷயம்? அவர்கிட்ட பிடிச்சது அவரோட ஸ்டைலு, அவரோட இது. அதோட சொல்லப்போனா அவர் வந்து நான் வந்து பயங்கர ரசிகன். எப்போ அவர் ஃபர்ஸ்ட் மியூசிக் அகாடமி பேக் சைடு தான் இருந்தார் அவர். ரஜினி ஒரு கொட்டா வீட்டில் இருந்தார். அவர் 2வது படத்துல 3வது படத்துல நான் அவரை ரசிகன். ரஜினி சாருக்கு சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுதான் தானு கொடுத்தாரு பைரவிக்கு. இப்போ அந்த பட்டத்துக்கு அவர் தகுதியானவரா? அது 100% அவர் தகுதியானவர். 100% இது வரைக்கும் இந்த வயசோட சுறுசுறுப்பா இருக்கிறான்னாக்கா வேற யாருமே கிடையாது. நான் வந்து 2வது படத்து 3வது படத்துலயே ரஜினி நடிக்கும் போது ரொம்ப ரசிகர். அவர் கூட வர போட்டோ எடுத்திருக்கிறேன் பேர்ஸ் கார்டன்லயே, அந்த கொட்டா வீட்டுல எடுத்திருக்கிறேன். அந்த மியூசிக் அகாடு அவருக்கே தெரியும் இந்த பேட்டி பார்க்கும்போது. அவர் அந்த கொட்டாயில் அப்போ அவ்வளோ அந்த அளவுக்கு டெவலப் ஆகல. நாங்க தான் வீட்டாண்ட போயிட்டு வந்துன்னு இருந்தோம். ஹாய், Hello, உனே Rian, வேர் ஆர் யூ ஃப்ரம்? Australia. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தெரியுமா? தெரியும். ஓகே, நான் அவரை பத்தி ஒரு 2 क्वेश्चन கேட்டுக்கவா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மூவி பாத்திருக்கியா? பார்த்திருக்கேன். என்ன மூவி பிடிக்கும் அவர் நடிச்சது? கூலி. கூலி. ஒய்? இவரோட ஸ்டைல். அவர்கிட்ட பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவ? இது ஸ்டைல். சூப்பர் ஸ்டார் நடிச்ச படத்துலயே உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்? நான் நாங்கள் மலேசியாவில் பார்த்த ஒரு படம் வந்து அருணாச்சலம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் மூவி, ஃபர்ஸ்ட் தியேட்டர்னா அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மலேசியாவில் வரேன். ஸோ அருணாச்சலம் இஸ் மை ஃபேவரட். அண்ட் இஸ் சூப்பர் ஸ்டார்னாலே என்னோட ஃபேவரட் ஸ்டார் தான் அவர். அவர்கிட்ட பிடிச்ச விஷயம்னா எதை சொல்லுங்க? ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருப்பார். அதனால ரொம்ப ஒரு சிம்பிள் பர்சன் பிடிக்கும். சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தை கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அவருக்கு. இப்போ அந்த பட்டத்துக்கு அவர் தகுதியானவரா? கண்டிப்பா எப்பயுமே அவர் சூப்பர் ஸ்டார் தான். அவர் வந்து கண்டிப்பா நீங்க வந்து எடுத்துக்க முடியாது, யாருமே அவரோட இடத்த எடுத்துக்க முடியாது. ரஜினி சார் நடிச்சதே எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பிடிச்ச படம் அருணாச்சலம். ஒய்? அதுல நிறைய ஹீரோயின்ஸ் இருப்பாங்க, நிறைய நல்ல சாங்ஸ் இருக்கும், ஒரு வேரியேஷன் ஆஃப் கேரக்டர் இருக்கும். ரஜினி சார் கிட்ட பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுங்க? அவரோட ஸ்டைல், அதுக்கப்புறம் ஆஃப் ஸ்க்ரீன் அவரோட ஹம்பிள்னஸ், சிம்பிளா இருப்பார், அது ரொம்ப பிடிக்கும். இப்போ ரஜினி சாருக்கு வந்து சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் கொடுத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அந்த பட்டத்துக்கு அவர் தகுதியானவரா? கண்டிப்பா. இவ்வளவு நாள் கழிச்சு அவருக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு.
ஸோ கண்டிப்பாக